பிக் பேங் தமிழ் BBT. ஏன் புதூர்ல ஆரம்பிக்க சொல்றாருன்னா, புதூர்லவே முத நம்ம கட்சி கொடி ஏத்துன இடம். விடுதலை களத்திலிருந்து சுதந்திர சுடரை ஏந்தி நம்முடைய மா சங்கத்தமிழன் அவர்களின் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் சிறுகனூர் வரையில் ஓடி வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மா சங்கத்தமிழன் அவர்கள் சரவணன் என்கிற தன்னுடைய பெயரை சங்கத்தமிழன் என்று மாற்றிக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட நாளிலிருந்து கொள்கை கோட்பாடு சார்ந்து உரையாடவும் களமாடவும் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். பாலசிங்கம் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அவர் ஒரு தொழில் முனைவோர். அரபு நாடுகளிலே தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக அல்லது லாபகரமாக அதை நடத்தி கொண்டிருந்தவர். அப்படியே அந்த வாழ்க்கையை அவரால் வெற்றிகரமாக முன்னெடுத்திருக்க முடியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த இயக்கம் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அவருடைய பாதை மாறி, பார்வை மாறி, அந்த தொழில் அனைத்தையும் விட்டுவிட்டு துபாயில் இருந்து வெளியேறி வந்து தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்று பௌத்தத்தை இந்த மண்ணில் பரப்ப வேண்டும் என்கிற முனைப்போடு இன்றைக்கு ஒரு நூலையும் எழுதி வெளியிடக்கூடிய ஒரு இலக்கை எட்டியிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய முனைப்பை, முயற்சியை பாராட்டவும் வாழ்த்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு பசிக்குது, இப்ப உங்களுக்கு சிக்கன், இந்த நேரத்துல தான் உதவணும். நாங்க அப்புறம் செய்வோம்னா செத்த பரவா, சுண்டாமான பரவா. Those should conquer வெற்றி பெறுவது. In battle thousands and thousands of men. ஆட்களின் வீரர்களை வெல்லலாம். Who shall conquer himself. யார் ஒருவன் தன்னைத்தானே வெல்லுகிறானோ அவனே போராளிகளை விட, வீரர்களை விட மேலானவன். அதான் விளக்கம். இப்படி அவர் மொழியாக்கம் செய்யல. அவர் எப்படி மொழியாக்கம் செய்திருக்கிறார்னா, வெற்றி வீரர்களின் தலைவன் என்பவன் போரில் 1000 மனிதர்களை வெல்பவன் அல்ல. எவன் ஒருவன் தன்னைத்தானே வெல்கிறானோ அவனே தரணி போற்றும் தலைவன். தலை உள்ளவன் எல்லாம் தலைவன் அல்ல, பல தலைகளை உருவாக்குகிறவன் தலைவன். பல தலைகள்னா பல தலைவர்களை உருவாக்குகிறவன். அஜித் ஸ்டைல் சொல்லுகிறார் தலைவன். பல தலைவர்களை உருவாக்குபவன் தலைவன். நாட்டின் வளர்ச்சிக்காக கலைகளை பிடுங்கி நல்ல கலைகளை வளர்ப்பது. அந்த கலைங்கிறது புல்லு புழுங்கிற மாதிரி பயிரில் விளைகிற கலை. இன்றைக்கு பௌத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற நிலையில், பௌத்தத்தால் அவருடைய சிந்தனைகள் நிறைந்திருக்கிற நிலையில் அந்த பகவத்கீதையே நமக்கு எதிரானது என்பதை பதிவு செய்திருக்கிறார். இந்து மதத்தின் புனித நூலாக கருதப்படும் பகவத்கீதையில் குந்தியின் மகனே, நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடைவாய், ஜெயித்தால் ராஜ்யத்தை அனுபவிப்பாய். ஆகவே போர் செய்ய முடிவு செய்து எழுந்திரு, எதிரிகளை வென்று புகழை அடைவாயாக, செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் எல்லோரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள்தான். நீ நிமித்தம் என்ற ஒரு கருவியாக மட்டுமே இரு. துரோணரும் பீஷ்மரும் கர்ணனும் அப்படியே மற்ற யுத்த வீரர்களும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்களே. அவர்களை கொல், வருத்தப்படாதே, யுத்தம் செய், போரில் பகைவர்களை வெற்றி கொள்வாய் என்று பார்ப்பனையும் கொலை செய்வதற்கு வழிவகுக்கிறது, வழிகாட்டுகிறது. ஆகவே தேவைப்பட்டால் மட்டுமே கொல். யாரையும் விரும்பி தன் பெயரை நிலைநாட்ட, குலப்பெருமையை பறைசாற்ற, சத்திரிய தர்மம் என்று எண்ணி கொலை செய்யாதே. இதெல்லாம் இவருடைய விளக்கம். இதுதான் ரோல் ஆஃப் சங்கத்தமிழன். அவருடைய பங்களிப்பு. இந்த புத்தகம் எதற்கு தேவைப்படுகிறது என்றால், நம்முடைய பார்வையில், நம்முடைய மொழியில், சிறுத்தைகளின் பார்வையில், சிறுத்தைகளின் மொழியில் சனாதனத்தை வேறெடுப்பதற்கு பௌத்தம் எப்படி துணை நிற்கிறது என்பதை விளக்குவதற்கான ஒரு நூல் என்பதை சொல்லி, பௌத்த